ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நம்முடன் எப்பொழுதும் மாறாத ஒரு நேசரா அவர் இருக்கிறார். அவர் நம்ம மேல வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாதது. நமக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி கல்வாரி சிலுவையில உயிரை கொடுத்தாரே, அந்த அன்பு எவ்வளவு பெரியது. அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தாலே நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. இந்த அன்பு நிமித்தமாக எல்லா காரியங்களையும் நமக்கு செய்ய மாட்டாரான்னு நம்ம அவரை நோக்கி அவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த அன்பின் ஆழத்தை நம்மளால அறியவே முடியாது. இந்த அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாது. இந்த அன்பை நினைச்சு நம்ம பாடுவோம் அந்த பாடலை. நாம் பாவியாக இருக்கும்போதே அவர் நம்மளை தேடி வந்தாரு. மாறிடாய மாநேசரே, பழைய பாடல் தான். அதை உணர்ந்து பாடுகிற வழியில ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். முழுவதுமாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக. மாறிடாய மாநேசரே, மாறாதவர் அன்பன் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மாண்டிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கினேதும் வேறில்லை, இனேதும் வேறில்லையே. நம்ம பாவியாக இருக்கும்போதே அவர் நம்மளை தேடி வந்தார், நம்ம தேற்றினார். நம்முடைய துன்ப துக்கங்கள் வேலைகள்ல நம்முடைய துக்கமான வேலைகளை மாற்றுவதற்கு தான் நம்ம தன்னையே சிலுவையில ஒப்பு கொடுத்தார். நாமும் அவருடைய சாயலை அடைந்து அவரை எதிர்நோக்கி, அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்து அவரை சந்திக்கும்படியாக அவருடைய அன்பை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த அன்பான ஏசப்பா எப்போது நம்ம கூடவே இருந்து நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்குகிற தேவனா இருக்கிறார். இந்த அன்பான தெய்வத்தை போற்றி பாடுவோம், விசுவாசத்தோடு பாடுவோம். நம்முடைய குடும்பத்துல இருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பார். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றும் தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லை, இனேதும் வேறில்லை. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வின் சாயல் அடைய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாயவரை சந்திக்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய விதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே, பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ, இதற்கினை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும்
பயமதை நீக்கிடுமே. யாவும் பாரினிலே சகித்திடுமே. விசுவாசம் நாடிடுமே. அன்பு ஒரு காலும் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிதே. அதினாலம் அறியலாகுமோ. இதற்கினி ஏதும் வேறில்லையே. இனேதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே. அதினாலம் அறியலாகுமோ. இதற்கின ஏதும் வேறில்லையே. இன ஏதும் வேறில்லையே. ஆமாப்பா, உங்க அன்புக்கு இணையாக எதுவுமே கிடையாதப்பா. உங்களுடைய அன்பை நாங்க ஆழமா எதுக்குமே நாங்க பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவையில அப்பா எங்களை நேசித்தது நிமித்தமாக எங்கள் மேல அன்பு கூர்ந்து அப்பா சிலுவையில எங்களுக்காக மரித்தீங்களேப்பா. எங்களுக்காக மரித்த அன்பின் நிமித்தமாக அந்த உலகத்துல இருக்கிற பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் அப்பா சேர்த்து தானப்பா நீங்க உங்க சரீரத்தை பிளக்கப்படுவதற்கு, பிட்கப்படுவதற்கு உடைய இரத்தத்தையும் உடைய வம்சத்தையும் ஆண்டவரே இந்த சிலுவையில சிந்தி ஆண்டவரே எங்களுக்காக நீங்க ஜீவனை கொடுத்து எங்களுக்கு நாங்க ரட்சிப்படையும்படியாக நீங்க உங்க ஜீவனையே கொடுத்தீங்களப்பா. இந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய அன்பு மாறாதது, உம்முடைய இரக்கம் மாறாதது, உம்முடைய கிருபை மாறாதது தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். 2வது பாடலும் ஒரு பழைய பாடல் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். ஆனா இது ஒரு பழைய பாடலா இருந்தாலும் இந்த பாடலோடு நம்ம ஒன்றிச்சு நம்முடைய ஆத்மாவை நோக்கி நம்ம பாடுறதா விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். அவர் செட்டைகளுக்குள்ளாக நம்ம அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்ம அடைக்கலம் புகுற வேளையில அவர் நம்மளை மூடி மறைத்துக் கொள்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் எல்லா மோசங்களையும் நாம எதிர்கொள்ளாம அவர் செட்டைகளுக்குள்ளாக நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி வழி நடத்தப்படணும்னு கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். எல்லா வாதிகளையும் நம்ம குடும்பத்தை விட்டு நீக்குகிற ஒரு தேவனா இருக்கிறார். இந்த பாடல அத உணர்ந்து நம்ம பாடலாம். எல்லா விதமான நெருக்கத்தையும், நெருக்கமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மள விடுவிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அவர்தான் நம்மளுக்கு பரிகாரி. அவர்தான் நமக்கு எல்லாமே. நம்முடைய கஷ்டத்தை யாரிடத்திலயும் சொல்லவே முடியாது. சொன்னா ஒருவேளை முன்னால இருந்து நம்மள பார்த்து நம்மளுக்காக பேசுறது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா பின்னால போய் நம்மள குறித்து என்ன பேசுவாங்களோ? ஆனா நம்ம அப்பாட்ட எல்லாத்தையும் அப்படியே இந்த பாடல் வழியாக நம்பிக்கையோட, விசுவாசத்தோட அப்படியே நம்ம அப்பாட்ட நம்ம பாரங்கள பகிர்ந்து கொள்ளலாம். அவர் நிச்சயமாக இந்த பாடல் பாடி முடிக்கிற வேலைக்குள்ளாகவே அவருடைய அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம குடும்பங்கள் இருக்க பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு பாடுவோம். வியாதியிலிருந்து, வருத்தங்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்கிற ஒரு தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு நம்ம பாடுவோமா? இந்த பாடலை பாடுகிற வழியிலேயே நம்முடைய ஆத்மாவை நோக்கி நம்ம பாடுறது போல நம்ம நினைத்து பாடலாம். அவருடைய செட்டைகளுக்குள்ளாக மறைந்து கொள்ளலாம். அநீதி நிறைந்த உலகம்தான், பாவம் நிறைந்த உலகம்தான், வியாதி உள்ள உலகம்தான். ஆனா அப்பாவை நம்ம அண்டிக் கொள்கிற வேளையில அவருடைய செட்டைகளுக்குள்ளாக நம்ம புகுந்து கொள்கிற வேளையில அவரே நமக்கு அரணா இருக்கிறார். அவரே நமக்கு கோட்டையா இருக்கிறார். ஒரு வாதியும் நம்மை அண்டாதபடி, நம்ம குடும்பத்தை அண்டாதபடி, நம்முடைய உடன்பிறப்புகளை அண்டாதபடி பாதுகாத்துக் கொள்வார். ஒருவேளை இத்தனை நாட்களையும் கடந்து வந்த நாட்களிலெல்லாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைக்கும் பொழுது போதும் தகப்பனே எனக்கு இந்த வேதனை, போதும் தகப்பனே இத்தனை நாட்கள் என் குடும்பத்திலே நான் பட்ட கஷ்டங்கள் போதும், வருத்தங்கள் போதும் என்று நம்ம நினைக்கலாம். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இன்றைய தினத்திலே நிச்சயமாக விடுதலை உண்டு மகளே, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாக முடிவு உண்டு மகளே, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாடலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். உன்னதமானவரின்
உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதான் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே தம் என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வாதையும் உன் கூடாரத்தை, ஏன்னா 5வது ஸ்டான்ஸா இருக்குதுல்ல, அத உன் கூடாரத்தையும் பாடாம தேவன் என் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார்னு பாடலாமா? மறுபடியும் அந்த ஒரு ஸ்டான்ஸாவை மாத்திரம். தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. தேவனின் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ. ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நம் கூடாரத்தை நம்ம வீட்டுல ஒரு வாதையும் அணுகாம நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைந்து கொள்ளுவோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா ஒரு சில நிமிஷங்களாக உம்மை பாடி துதிக்க, உம்முடைய அன்பை நினைத்து உம்மோட இணைந்து பாட, அப்பா உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நாங்கள் மறைந்து கொள்கிற வெளியிலே எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய துயரங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர் எல்லாம் நீங்கக்கூடியதா இருக்கிறது தகப்பனே. ஆமாப்பா, உம்முடைய பாதத்திலே நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக நாங்கள் அடைக்கலம் புகுந்து கொள்கிறோம் தகப்பனே. ராஜா ஒரு விசியாக இறங்கி எங்கள் மத்தியிலே நீர் உம்முடைய இரக்கத்தை அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய மனதுருக்கம் இந்த வெள்ளிலே கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா வெவ்வேறு இடத்துல நாங்க இருந்தாலும் ஒரு குடும்பத்தின் மக்களை போல உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் தகப்பனே. இங்கு வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் உள்ள கண்கள், உம்முடைய கருணை உள்ள கண்கள் எங்கள் மத்தியிலே எங்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறீரப்பா.
வியாகுலங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. பலவீனங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் பலனை கொடுப்பீராக. சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை இந்த வேளையிலே நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. அவன் சொல்ல ஆகும் என்று சொன்னீரே, அவன் கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே அப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆவியினாலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. உம்முடைய மனதுருக்கம் கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஐக்கியத்துல பங்கு கொள்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் யார் யாருடைய வீடுகளில் எல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோப்பா, பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, ஒரு விசியாக நீர் கண்ணோக்கி உம்முடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி நீர் தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே நீ சுற்றி திரிந்த பொழுது அப்பா, நீ சென்ற இடங்களிலெல்லாம் மக்கள் வியாதியோடு வேதனையோடு வந்த மக்களை நீ வெறுமையாக திரும்பி அனுப்பவே இல்லை ஆண்டவரே. உடைய சுவிசேஷத்துல நாங்க வாசிக்கணும் அப்பா. எல்லா அற்புதங்களையும் அப்பா, எந்த ஒரு மகனையும் எந்த ஒரு மகளையும் நீ தள்ளியே விடலப்பா. உம்மிடத்துல வந்த எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து தான் அனுப்புனீங்கப்பா. உம்மிடத்துல வந்த எல்லாருக்கும் அவங்க தேவைகளை சந்தித்து தான் அனுப்புனீங்கப்பா. வனாந்தரத்துல பசியோடு இருப்பாங்களேன்னு உணவு கொடுத்து அனுப்பின எங்கள் தேவன் வியாதியோடு வந்த மக்களை அரவணைத்து அப்பா வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்க அப்பா. யாருமே ஆதரவு இல்லைன்னு அந்த நாயினூர் வந்து விதவைக்கு கூடப்பா அந்த ஒரு மகன் தான் ஆதரவு என்று சொல்லி மீண்டுமாக அவனை உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு கொடுத்த அதே நல்ல தெய்வம் எங்கள் மத்தியில இந்த நேரத்துல இருக்கிறீங்களேப்பா. எங்க குடும்பங்களை யார் யாருடைய குடும்பங்களில பலவீனங்கள் இருக்கிறதோ, வியாதிகள் இருக்கிறதோ அப்பா, உம்முடைய பார்வையில சாதாரண ஃபீவரும் ஒண்ணுதான், பெரிய கேன்சர் போன்ற வியாதியும் ஒண்ணுதான் அப்பா. ஆனா எங்களுக்கு தான் தகப்பனே அது பெரிய வியாதியா இருக்கும். ஆனா உம்முடைய பார்வையிலப்பா அது சாதாரணமானதுதான் கர்த்தாவே. உம்முடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான் அப்பா. நீர் அவ்வளவு பவர்ஃபுல் அப்பா. அப்பாவா எங்களுக்கு இருக்கிறீங்க. அவ்வளவு அதிகாரம் படைத்த தேவன் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்பா. உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. உம்முடைய மகிமை பெரியது தகப்பனே. உம்முடைய தெய்வீக சுகமளிக்கும் வல்லமை மகத்துவமானது ஆண்டவரே. பயங்கரமானது ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் எங்கள் மத்தியில நீங்க இருப்பதற்காக நன்றி. உம்முடைய மனதிற்கும் இந்த ஒரு விசையாக இந்த நேரத்தில் ஆண்டவரே கடந்து வந்து எங்களுடைய பிள்ளைங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி கர்த்தாவே, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி அப்பா, இறங்கி மனதுருக்கம் அந்த இடத்துல கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு குடும்பத்தின் மக்களை போல நாங்கள் இணைந்து ஆண்டவரே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு நீர் பதிலளிக்கிற தேவனாய் எங்களோடு நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிற தேவன் எங்களோடு நீர் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. உடைய அற்புதத்தை நாங்கள் இனிவரும் நாட்களிலே கண்டு உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கக்கூடிய சிலாக்கியங்களை நீர் எங்களுக்கு வைத்திருப்பதற்காக நன்றி. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதப்பா. ஏன்னா நாங்க உங்களுடைய செட்டுகளின் மறைவுக்குள்ளாக இருக்கிறோம் அல்லவா. வாதை ஒரு நாளும் இனிமேல் எங்களுடைய கூடாரத்தை அணுகுவதில்லை. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. பிரச்சனையோடு இருக்கிற அப்பா, பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுக்க போகிறீ தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடியில் ஆண்டவரே அடிமைப்பட்டிருந்தாங்கன்னா தேவரே தயவு கூர்ந்து இறங்கி அந்த குடி பழக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைகளை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். என்னால முயன்ற அளவுல நான் பணத்தை சேகரித்து ஃபீஸ் கட்டி என் பிள்ளைங்களை அனுப்புறேன். ஆனா என் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்காங்களே, என் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்க முடியலையேன்னு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால நீ நிரப்புங்கப்பா. உம்முடைய ஞானத்தினால நீ நிரப்புங்கப்பா. நானும் இந்த கடன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். என்னால எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியலையே, இதற்கு ஒரு சொல்யூஷனே என்னால கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் உண்டு அப்பா. கிருபையாக இறங்கி எப்படி இந்த கடல்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்று உம்முடைய ஞானத்தை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்றுதான் உம்முடைய வேதவசனம் சொல்லி இருக்கிறது அப்பா. அப்பா, உம்முடைய வேதவசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆசீர்வதித்தா மாத்திரம்தான் எங்க குடும்பத்துல கடன் இருக்காதப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே.
தகப்பனே, நன்றி தகப்பனே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம். நன்மைகள் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. கற்பத்தை தொடுவீராக, கற்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்னீரே. நாங்களும் ஒரு விதத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் தானே ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிற்க படுகிற தேவனாய் நீர் வைத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எத்தனை நாள் நான் காத்திருப்பது என்னுடைய மகனுக்காக அல்லது என்னுடைய மகளுக்காக? எத்தனை நாள் கர்த்தரை நோக்கி நான் காத்திருப்பது? இன்னும் ஒரு நல்ல காரியம் வரலையே என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய தினத்துல ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், இன்றைய தினத்துல இந்த நேரத்துல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை காண செய்ய போகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய பரலோகத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உடைய சட்டைகளின் மறைவுக்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளா வைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. அப்பா, நாங்க தான் அநேக வெளியில தகப்பனே, எங்களுடைய விசுவாச குறைவினால தகப்பனே, நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம இருந்து கொள்றோம்ப்பா. அப்பா, உம்மை துதிக்கிறோம். அந்த பாவத்தெல்லாம் எங்களுக்கு மன்னிங்க. உங்களுடைய விசுவாசத்தினாலே, பரிபூர்ண விசுவாச ஆவினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நாங்க ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருப்பதுதான் உங்களுடைய சித்தம் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் மகளே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் மகளே. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்களை அப்படியே உனக்கு அருளி செய்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். நன்றி பிதாவே. நீர் சொன்ன வாக்கு தத்தங்களுக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த வாக்கு தத்தங்களை யார் யாரெல்லாம் அப்படியே உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறார்களோ எல்லாருக்கும் அந்த காரியத்தை நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உடைய இரக்கம் பெரியது அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு நாளும் நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் மாறாதவர் அப்பா. உங்களுடைய அன்பு ஒரு நாளும் மாறாது கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் வெட்கப்படாமல் இருக்க நீ செய்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி அப்பா. அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. நீ சொன்ன வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அப்படியே விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்க உள்ளத்துல பதித்து கொள்கிறோம் அப்பா. நீர் வல்லமை உள்ளவர், நீர் மகத்துவமானவர், நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் அப்பா. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே கிடையாது அப்பா. எல்லாமே உம்முடைய பாதத்துல, உம்முடைய கரத்துல எளிதானதுதான் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.